குருபியோ நமஹ. அகத்தியன் தொட்டியலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எமது தாய்மொழியான அன்னை தமிழ் மொழியை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பிரசிதா. நான் 9ஆம் வகுப்பில் பயிலும் மாணவி. தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது, புதுப்பானை பொங்கல் போல பிறக்கட்டும் புதுவாழ்வு, திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் மனிதனின் மனது. உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். தமிழர் திருநாள் மற்றும் உழவர் திருநாள் என்று அழைக்கப்படும் பொங்கல் பண்டிகை தைத்திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் தமிழின் சிறப்பு என்னவென்று தெரியுமா? ஆ என்றால் அம்மா என்று தொடங்குகிறோம். அதுவே ஆங்கிலத்தில் A for ஆப்பிள் என்கிறார்கள். இதிலே தெரிகிறது உணவிலிருந்து தொடங்குவது வேற்று மொழி, ஆனால் உணர்விலிருந்து தொடங்குவதுதான் தமிழ் மொழி. அப்படிப்பட்ட மொழியை பேசும் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையே பொங்கல் பண்டிகை. உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் சாதி மதம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. சொல்ல போனால் இது தமிழர்களின் தேசிய திருவிழா என்றும் சொல்லலாம். ஏனெனில் உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களால் இன்றும் பல நாடுகளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆனால் பலருக்கும் பொங்கல் பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம் என்றே தெரியாது. தெரியாமலேயே இத்தனை வருடங்களாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். சரி, இப்போது பொங்கல் பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம் என்று பார்ப்போமா? இந்த உலகில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய அடிப்படை தேவைகளில் ஒன்றுதான் உணவு. பழங்காலத்தில் மக்கள் உயிர் வாழ்வதற்கு உணவை தேடி அலைந்துள்ளனர். அப்போது அந்த நிலையை மாற்றுவதற்கு மக்கள் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு விவசாயத்தில் ஈடுபட்டு உணவை உற்பத்தி செய்ய முயன்றனர். அவ்வாறு ஏறாது உழைத்ததன் பயனாய் அவர்கள் நெல்லை பயிரிட்டு அறுவடை செய்தனர். தற்போது தமிழ்நாட்டின் முதன்மை உணவுப் பொருளே அரிசிதான். பொதுவாக இந்த நெல்லானது ஆடி மாதத்தில் இருந்து பயிரிடப்படும். அப்போது இந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய உறுதுணையாக இருந்த இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். பொங்கல் பண்டிகையானது 4 நாட்கள் கொண்டாடப்படும். முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். உழவன் இயற்கைக்கும் நாம் உழவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே பொங்கல் திருநாளாகும். தமிழர் தம் மண்ணின் பெருமைக்கும் அவர் தம் மரபுக்கும் புகழ் சேர்க்கும் அற்புத திருநாள் இது. பொங்கல் திருநாளில் பொங்கல் பானையில் புத்தரசியும் பாலும் கலந்து பொங்குவதை போன்று மக்களின் வாழ்க்கையில் வளங்களும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பொங்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.